ஆனா ஒரு சட்டங்கிறது ஒரு எல்லாத்துக்கும் பொதுவானதா இருக்கும். ஒரு ஸ்டேட்ல ஒரு மாதிரியும் இன்னொரு ஸ்டேட்ல வேற மாதிரியும் இருக்கக்கூடாது. கர்நாடகா எலெக்ஷன்ல இந்த மாதிரி நடந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி டிகே மாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் யூடியூப் அல்காரிதம் என்னோட வீடியோ உங்களோட இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ தமிழ்நாட்டுல நடந்த எலெக்ஷன் மாதிரியே கர்நாடகாவில் 2018 பிஎஸ் எடையூரப்பா தலைமையிலான பிஜேபி கட்சி 104 இடங்களை வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததா காங்கிரஸ் 70 இடங்களிலையும், ஜேடின்னு சொல்லக்கூடிய ஜனதா டால்னு சொல்லக்கூடிய கட்சி 37 இடங்களையும் வின் பண்ணியிருந்தாங்க. கர்நாடகாவில் ஆட்சி அமைக்கணும்னா 113 இடங்கள் தேவைப்படும். ஆனா பாஜக வின் பண்ணது 104 இடங்கள் தான் வின் பண்ணுச்சு. பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்ததுனால அப்ப இருந்த ஆளுநர் வாஜ்பாய் வாலான்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்த உடனே பாத்தீங்கன்னா பிஎஸ் எடையூரப்பா அவர்களை சிஎம் பதவியில பதவி பிரமாணம் செய்து வச்சாரு. அதுக்கப்புறம் 15 நாள் டைம் கொடுத்திருக்காங்க. அந்த 15 நாள்ல அவங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா அவங்க ரிசைன் பண்ற மாதிரி ஆயிடும். அதுதான் பாத்தீங்கன்னா பிஎஸ் எடையூரப்பாவுக்கும் நடந்துச்சு. ஃப்ளோர் டெஸ்ட்ல பிஎஸ் எடையூரப்பா அவர்கள் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணாதனால அவருடைய சிஎம் பதவியை ரெசிக்னேஷன் பண்ணிட்டாரு. கர்நாடகாவில் இந்த மாதிரியும் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காரு. ஆனா ஒரு சட்டங்கிறது ஒரு எல்லாத்துக்கும் பொதுவானதா இருக்கும். ஒரு ஸ்டேட்ல ஒரு மாதிரியும் இன்னொரு ஸ்டேட்ல வேற மாதிரியும் இருக்கக்கூடாது. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.